உலக பட விழாக்கள் வந்து 22 வருஷமாக பார்த்துட்டு இருந்த முறையில் இந்த படத்தை வந்து எனக்கு வந்து எந்தெந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க போகிறாங்கன்னு என்னால் பார்க்க முடியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை ஏற்றுவாங்கன்னா ஏற்றுக்க முடியாது. சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கதையும் கொஞ்சம் எடிட்டிங்கில் ரொம்ப கவனத்தோடையும் சில விஷயங்கள் வந்து ஏன்னா நம்ம சில விஷயங்களை சொல்லும்போது ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நாங்கள் அப்படின்னு ஏன் படம் முடிக்கிறீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் தான் நாங்கள் ஒத்துமையாக இருக்குன்றதுக்காக தான் நீங்கள் முடிக்கிறீங்க. அது ஓகே. ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, பாம்பு வச்ச விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு கன்சிடரேஷனாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக உணரணும். ஆனால் இந்த படத்தில் அது இல்லைன்றதை நான் சொல்ல வரேன். ஒருவேளை இந்த படத்தை 4 மணி நேரம் பார்த்துருந்தா ஒரு வேளைக்கு எனக்கு வந்து அந்த படத்தில் வந்து பிடிச்சிருக்கலாம். 2.5 மணி நேரமாக கட் பண்ணும்போது என்னென்னா துண்டு துண்டாக எதையுமே எமோஷனல் வந்து கனெக்டே ஆகாமல் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருந்தது உண்மையிலே. அதுதான் இந்த படத்துக்கான மைனஸாக நான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வேறு யார்ட்டாவது கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் நான் கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா நான் பார்க்குறது சினிமோட்டோகிராஃபி தான். அவ்வளோ அற்புதமாக இருந்தது, செம்ம. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தவரையிலும் இண்டோரை வந்து நீங்கள் வந்து லைட்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அவுடோரை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் அவுடோர் ஷாட்ஸ்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்ததுன்றதுக்காக அதை சொல்ல வரேன். ரைட். எனிவே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் நான் சொல்லுவேன். ரைட். படத்துக்கான மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆனால் நல்ல முயற்சி. முதல் படத்தில் வந்து ஒருத்தர் வந்து பண்ணும்போது நல்ல முயற்சி, ஆனால் அது வந்து சரியாக ப்ரெசென்டபுளாக இல்லை அப்படின்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். இதில் என்ன மார்க்க சொல்லிகிட்டு இருக்கிறது.